சமீபத்திய சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள ஒரு தகவலை பற்றி தான் நாம இப்ப பார்க்க போறோம். அதாவது கெனிஷா அவர்கள் நான் அவரை விட்டு விலகப் போகிறேன், நம்பி ஏமாந்திட்டேன் என்று உருக்கமாக ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார் அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. கெனிஷா போட்டிருக்கக்கூடிய இந்த உருக்கமான பதிவு தற்போது சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது கனிஷா வெளியிட்டுள்ள இந்த பதிவிற்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதற்கு கமெண்ட் செய்து வருகின்றனர் அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. ஸோ இதற்கான காரணம் என்னவா இருக்கும், எதனால கெனிஷா அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை உருக்கமாக பதிவிட்டிருக்காங்க அப்படிங்கிறத நாம இந்த வீடியோல தொடர்ந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதாவது கெனிஷாவிற்கு நடந்தது என்ன அப்படிங்கிறத நிச்சயமா நாம இந்த வீடியோல தெரிந்து கொள்ளலாம். அதாவது சென்னை பாடகி மற்றும் தெரபிஸ்ட் கெனிஷா பிரின்சஸ் பார்த்தீங்கன்னா வெளியிட்டுள்ள சமீபத்திய இன்ஸ்டாகிராம் பதிவு சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருப்பதாகவே நாம தெரிவிக்கலாம். முன்னதாக பார்த்தீங்கன்னா நடிகர் ரவி மோகன் மற்றும் அவரது மனைவிக்கிடையேயான பிரச்சனைகளில் நான் காரணமில்லை என்று விளக்கம் அளிக்கக்கூடிய வகையில கெனிஷா அவர்கள் ஒரு வீடியோக்களை அப்போ வெளியிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோக்களில் தனது வாழ்க்கையில சந்தித்த பல வேதனையான சம்பவங்களையும் அவர் உருக்கமாக பகிர்ந்து இருப்பதாகவே நாம தெரிவிக்கலாங்க. ஸோ இந்த வகையில கெனிஷா தற்போது வெளியிட்ட வீடியோ என்ன, அவங்க என்ன விஷயத்த பதிவிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனது அப்பா அம்மாவின் இறப்பு, அதற்கு பிறகு சந்தித்த பாலியல் தொந்தரவுகள், சிறு வயதிலேயே நடந்த திருமணம் மற்றும் மன அழுத்தம், வாழ்க்கையில சந்தித்த துன்பங்கள் போன்ற பல விஷயங்களை கண்ணீர் மல்க பேசி இருந்தாங்க. அந்த வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா தற்போது வெளியிட்டுள்ள 3 பக்க இன்ஸ்டாகிராம் பதிவுல கெனிஷா அவர்கள் நான் தேவைக்கு அதிகமாக பேசிவிட்டேன், காதலுடன் இந்த கதைக்குள் வந்தேன், இப்போது அமைதியுடன் வெளியேறுகிறேன் என்று குறிப்பிட்டு இருக்கிறார். ஸோ இந்த தகவலானது சமூக பக்கங்களில் பல்வேறு விதமான பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது சமீப காலமாக கெனிஷா அவர்கள் பல்வேறு விதமான விசேஷங்களில் கலந்து கொண்டுள்ள நிறைய புகைப்படங்களை நம்ம தற்போது பார்த்திருப்போம். ஸோ அவ்வளவு சந்தோஷமாக இருந்த கெனிஷாவிற்கு தற்போது அவர்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது, எதனால அவர்கள் இந்த முடிவுக்கு வந்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பா அனைவருடைய மத்தியில எழுந்திருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. கெனிஷா அவர்கள் என்ன விஷயத்தை போஸ்டாக போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில இடங்கள் சத்தம், அகம்பாவம், தீர்ப்புகள் மற்றும் பொய்யான கதைகளால் நிரம்பி விடுகின்றனர். அப்போது அங்கே நல்ல மனசுக்கும் காதலுக்கும் இடமே இருக்காது என்று தெரிவித்து இருந்தாங்க. ஒரு மனிதரை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து என்னுடைய வாழ்க்கையின் பல பகுதிகளை நான் கொடுத்தேன். ஆனால் மக்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு கதையை உருவாக்கி விட்டார்கள். இந்த உலகத்துல குழப்பத்திற்கு எதிராக நல்ல மனசு நிற்கவே முடியாது என்பதை இப்போது புரிந்து கொண்டேன் என்று கனிஷா அவர்கள் தகவலாக வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இதனால என்ன விஷயத்திற்காக இவர் இந்த இதுல இருந்து விலக போகிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது பொதுமக்கள், சினிமா துறை விமர்சகர்கள், அவரை நேசிக்கக்கூடிய நேயர்கள், வெறுப்பவர்கள், கிண்டல் செய்பவர்கள் இப்போது அவர் முழுமையாகவே உங்களுடைய என குறிப்பிட்டு உள்ளாருங்க. அதாவது இந்த மாதிரி விமர்சனம் செய்யக்கூடிய நேயர்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய வாழ்க்கை தீர்மானிப்பதாகவே அவரை ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க. இனி எந்த விளக்கமும் இல்லை, என்னுடையது அல்லாத போராட்டங்களை இனி சுமக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்காங்க. நல்ல மனிதர்களுக்கு வாழ ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று நினைத்தது என்னுடைய முட்டாள்தனம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த உலகம் பார்த்தீங்கன்னா பொய்யர்கள், ஏமாற்றுபவர்கள் மற்றும் மனிதர்களை பயன்படுத்துபவர்களுக்கான இடமாக இருக்கு அப்படிங்கறத நான் இப்போ புரிந்து கொண்டதாகவே ஒரு தகவல் வெளியே சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த உலகமே ஒரு பொய்யான உலகமாக இருக்குது, இங்க வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் ஏமாற்றக்கூடிய மனிதர்களாக இருக்காங்க அப்படிங்கிறத நான் தற்போது என்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை வைத்து புரிந்து கொண்டதாகவே அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால அவங்க வாழ்க்கையில எவ்வளவு அடிகள் அவங்க பட்டிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தற்போது புரிந்து கொள்ளலாம். ஸோ இந்த விஷயத்தை எல்லாமே கெனிஷா அவர்கள் வேதனையுடன் உருக்கமாக
ஒரு தகவலாக சமூக வலைதள பக்கங்களில் தெரிவித்து இருந்தாருங்க. ஸோ அவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருந்தா இந்த மாதிரி விஷயங்களை அவங்க உருக்கமாக சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம அனைவரும் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. கெனிஷா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில நான் அமைதியுடன் அன்புடன் முழுமையாக விலகணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க ஏற்கனவே ஏற்றுக்கொண்ட பொறுப்புகளையும் இப்போ அதுல இருந்து விலகக்கூடிய ஒரு வாய்ப்புகளை பெற்றிருப்பதாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்திலும் இருந்தே அவங்க விலகுவதாக ஒரு விஷயத்தை வெளியிட்டிருக்காங்க. உண்மையான அன்பு, விசுவாசம், மென்மை என்ன செய்ய முடியும் என்பதை உலகம் பார்க்க அனுமதித்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்போது பாத்தீங்கன்னா மக்கள் உண்மையை விட உணர்ச்சியால் உருவாக்கப்பட்ட கதைகளையே நம்புகிறதாக அவர் சொல்லியிருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா கெனிஷா அவர்கள் நான் இனி எதிர்த்து போராட மாட்டேன், நல்ல மனசை புரிந்து கொள்ள விரும்பாதவர்களிடம் அதை நிரூபிக்க முயற்சி செய்ய மாட்டேன் என்ற ஒரு தகவலை தெரிவித்து இருக்காங்க. ஸோ அவர் சொல்லியிருக்கக்கூடிய உருக்கமான பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உருக்கமான பதிவு மக்களிடையே அதிர்ச்சியூட்டக்கூடிய வகையில் இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நான் சென்னையை விட்டு வெளியேறிவிட்டேன், என் இசையும் என் தெரப்பியையும் இதுவரை நான் வாழ்ந்த வாழ்க்கையும் கைவிடுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனிதர்கள் கடவுள் உருவாக்கியதை உடைக்க முடிகிறது போல என்று ஒரு உருக்கமான பதிவை அவங்க சொல்லியிருக்காங்க. அதோடு மட்டுமில்லாமல் ஆன்லைன் அவதூறு, மன அழுத்தம், மாயை மற்றும் தாக்குதல்களால் தான் நான் இப்போ இதுல இருந்து விலகுகிறேன் அப்படின்னு அவங்க வெளிப்படையாவே சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டாகிராம் உட்பட அனைத்து சமூக வலைதளங்களில் இருந்து நான் வெளியேறுகிறேன் என்று உருக்கமான ஒரு பதிவை கெனிஷா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இறுதியாக பார்த்தீங்கன்னா, எனக்கு தேவையான தனிமையை நண்பர்கள், குடும்பத்தினர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் வழங்க வேண்டும் அப்படின்னு கேட்டு கொண்டதாகவே கெனிஷா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இன்றைய நிலவரப்படி பெண்ணியம் வென்றது, மகிழ்ச்சியை தோற்றுவிட்டது என்ற வரிகளுடன் தனது பதிவை முடித்துள்ளார். ஸோ இந்த மாதிரி பதிவை பார்க்கும் பொழுது எவ்வளவு வாழ்க்கையில உருக்கமான ஒரு பதிவை அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு நமக்கு அனைவருடைய மனதில் தோன்றக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது கெனிஷா அவர்கள் சொல்லியிருக்க பதிவுல பார்த்தீங்கன்னா உருக்கமான ஒரு பதிவாகவே நாம இந்த வார்த்தைகளை, இந்த லைனை சொல்லலாம். பெண்ணியம் வென்றது, மகிழ்ச்சி தோற்றுவிட்டது அப்படின்ற இந்த உருக்கமான பதிவிற்கு அவர்களுக்கு என்னதான் அவர்களுடைய வாழ்க்கையில பிரச்சனையாக எழுந்திருக்கும் அப்படின்ற எண்ணங்கள் மக்கள் மனதில் நிச்சயமா தோன்றுங்க. ஸோ இந்த வார்த்தைகள் தான் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மேலும் அவர் இவ்வளவு உருக்கமாக பதிவு வெளியிட்டதற்கு காரணம் ரவி மோகன் தானா? ரவியை விட்டு இவர் பிறந்து விட்டாரா? அதனால தான் இவர் இவ்வளவு உணர்வுபூர்வமான பதிவுகளை வெளியிட்டு இருக்கிறாரா என்று பலர் கேள்வி எழுப்ப வருகின்றனர். சில நாட்களுக்கு முன்பு கேரளாவில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில ரவி மோகன் காலில் விழுந்து கெனிஷா வணங்கி இறந்தார். பிறகு ரவி மோகனுடன் மேடையில் பாட்டு பாடி இருந்தாருங்க. இந்த வீடியோக்குள் இணையதளத்துல பெரிய வைரல் ஆகி தற்போது வந்ததுங்க. அப்போது சிலர் கமெண்ட்ல வந்து கெனிஷாவை திட்டியிருந்தனர். அதுல ஒரு கமெண்ட்டுக்கு ஆர்த்தி ரவியை திட்டி கெனிஷா கமெண்ட் கொடுத்து இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால ஆர்த்தி ரவி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இருந்தாருங்க. அதை விசாரித்த நீதிபதி கெனிஷா ஆர்த்தி ரவியை விமர்சித்து எந்த போஸ்டுகளும் வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே போட்ட பதிவுகளையும் நீக்க வேண்டும் என்று அறிவிப்பு கொடுத்திருந்தார். அதற்கு பிறகுதான் கெனிஷா தன்னுடைய வாழ்க்கையில நடந்த சோகங்கள் பற்றி வெளிப்படையாக பேசியிருந்தார். இந்த நிலையில ரவிமோகன் பெயரை சொல்லாமலே நான் அவரை விட்டு விலகுகிறேன் என்று அவர் பேசியிருப்பது இணையதளத்துல பேசும் பொருளாகவே மாறி இருந்தது. ஸோ மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.